இங்க ஹீரோ இந்த டைரிய படிச்சுட்டு இருக்காரு. அப்போ 4 பேஜ் மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா அங்க ஆசிரமத்துல இருக்க ஒரு பேஜ் கிழிச்சு வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து வாங்கி திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரு அந்த பொண்ணு டான்ஸ் மாஸ்டர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுமே அந்த பொண்ணுக்குமே ஆசைகளா இருக்கும். அதனால அவங்க 2 பேரும் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட சொல்லிறாரு. ஆனா ஒரு நாள் இந்த பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிறாங்க. இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சதுமே ஆளுங்கலாம் விட்டு என்னன்னு விசாரிக்க சொல்றாரு. அப்ப இவன் விசாரிக்கும் போது தான் யார்கிட்டயோ 15 லட்சம் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டான்னு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இவரே பணத்தை கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண சொல்றாரு. ஆனா இவன் இந்த பொண்ணுகிட்ட நீ ஜெயில இருக்கும்போது 15 லட்சம் உடனே கொடுத்து ஹெல்ப் பண்றான்னா அவருக்கு நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறான். அதனால இந்த பொண்ணு அவர்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறா. சோ இவருமே என்ன கூப்பிட்டு கேட்கறாரு. ஆனா இவன் அந்த பொண்ணு மேல தான் தப்பு இருக்க மாதிரி போய் சொல்லி நிறைய பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். பட் ஒரு நாள் இவன் பணத்தாசையில இவர்கிட்ட போன் பண்ணி 20 கோடி பணம் கொடுங்க இல்லனா அந்த பொண்ணு கொன்னுடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அதனால இவர் கோவப்பட்டு அவனை கொலை பண்ண சொல்லிடுறாரு. ஆனா இவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அதனால வேணான்னு சொல்றதுக்காக கால் பண்றாரு. அவங்களோட போன்லாம் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. திடீர்னு கால் பண்றாங்க. பார்த்தா கொன்னுடுன்னு சொல்றாங்க. தென் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சீங்கன்னு கேக்குறாங்க. இவங்களுமே முடிச்சேன்னு சொல்றாங்க. அப்ப திரும்பி பார்க்க சொல்றாங்க. பார்த்தா அந்த பையன் உயிரோட நிக்கிறான். ஆக்சுவலா இவங்க 3 பேருமே இந்த பையனை பாவம் பார்த்து விட்டுட்டு வருவாங்க. ஆனா இந்த பையன் வேற மாதிரி சொல்லி இவங்க 3 பேரையும் மாட்டி விட்டுறான். சோ இவங்க போய் சொன்னதுக்காக இவர் போட்டு சம்மடி அடிச்சு விரட்டி விட்டுறாரு. இவங்களுமே கோவத்துல அந்த பையனை கொலை பண்ணிடுறாங்க. தென் இவங்க 4 பேருமே கோர்ட்ல 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. அன்னிலிருந்து இவரோட பையனை எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறான்.